ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவோம்னா கரெக்டாக அவ்வளோ மட்டும்தான் லாஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, பிளான் பண்ணுறதே கிடையாது. நீ ட்ரேடர் அப்படிங்க கிடையவே இல்லை. ஏன்னா ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பொறுமை தான். அந்த பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், யூ கேனாட் ஏபிள் டு சக்ஸஸ், யூ கேனாட் ஏபிள் டு டேஸ்ட் யுவர் சக்ஸஸ். ஜம்ப் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜினா அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஸ்ட்ராட்டஜினா அடுத்த ஸ்ட்ராட்டஜி, இப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களோட ஃப்ரெண்டை தவிர வேறு யாருமே உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லனா, இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடர். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடருக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும், அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும். நான் மார்க்கெட்டில் உடனே இறங்கிட்டேன், ட்ரேட் பண்ணுறேன், பை செல் பண்ணுறேன்னா நான் ட்ரேடர் ஆகிடுவேன்னு கேட்டால் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரேடர் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. ஸோ ஓகே, ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது எதுக்காக வரும்? ஸோ வி வாண்ட் டு மேக்கிங் த ப்ராஃபிட்ஸ், வி வாண்ட் டு மேக்கிங் த சம் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரும். ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இட்ஸ் எ பியூர் பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆக முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். அதாவது எந்த அளவுக்கு பிஸ்னஸை லவ் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். ஏன்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டார்டிங்லேயே ஜெயிச்சிருங்கன்னு கேட்டால் இங்கே யாருமே கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங்கில் 100% ப்ராஃபிட் மட்டும்தான் வருமானு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், அதாவது ஒரு கட்டத்தில் தக்க வைக்கணும். நீங்கள் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் தக்க வைக்கணும். ஸோ அதுதான் இங்கே பெரிய விஷயமே. அந்த விஷயத்தை எப்படி பண்ணுவீங்க, அதுக்கு சில கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். டைம் சொல்றீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பிகினிங் ஸ்டேஜில் எல்லா டைமும் ட்ரேட் எடுக்கணும், எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்கணும், எல்லாமே ட்ரேட் எடுக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ட்ரேட் எடுக்கலன்னா தூக்கமே வராது. ஸோ அப்படிலாம் கிடையாது. இந்த டைமை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் டைமில் ப்ராப்பர் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அந்த ரூலை நீங்கள் செட் பண்ணணும். பர் டேக்கு இத்தனை ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். இந்த டைமில் தான் ட்ரேட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா மதியானம் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம், நைட்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது லண்டன் செஷனில் ட்ரேட் பண்ணுவேன், நியூயார்க் செஷனில் ட்ரேட் பண்ணுவேன். எல்லா டைமும் நான் ட்ரேட் பண்ணணும், எல்லாமே நான் 24 hours மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. ஒரு ப்ராப்பர் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 24 hours நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்தாதான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுங்கிறதுலாம் கிடையாது. பர் டேக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, பர் வீக்குக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட், ரிஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் கால்குலேட்டிவ் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. ஸோ ரிஸ்க் இஸ் வெரி ப்ரியாரிட்டி. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே, ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இப்போ ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்களா? என்னோட கேள்வி அதுதான். அதாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இந்த ட்ரேடுக்கு இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க போனேன், அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? இங்கே எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? யார் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்களேன். இங்கே யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை. சரி, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் இருக்குன்னா 1% மட்டும்தான் ரிஸ்க் இருக்கும். 2% ரிஸ்க் இருக்க போறீங்கன்னா 2% மட்டும்தான் ரிஸ்க் இருக்கும்.
5% ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா 5% மட்டும் தான் இருக்கும். பட் அப்பப்போ ரிஸ்க்கை மாற்றுறது, இஷ்டத்துக்கு ரிஸ்க்கை நீங்களே கூட்டுறது குறைக்கிறது அதெல்லாம் இல்லை. உங்கள் கேபிட்டல் இதுதான் அப்படின்னா இதுதான் உங்களோட ரிஸ்க் அப்படிங்கிற ஸ்டார்டிங் கேபிட்டல்னே கொண்டு வந்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் கேபிட்டல் இப்போ 10,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1% ரிஸ்க்கும் செட் பண்ணலாம், 10% ரிஸ்க்கும் செட் பண்ணலாம். ஓகேவா? 1% ரிஸ்க்குன்னா எவ்வளோ? 100 ரூபாய். 10% ரிஸ்க்னா எவ்வளோ? 1000 ரூபாய். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன செட் பண்ணுறீங்களோ எண்டிங் வரைக்கும் இதுதான் உங்களோட ரிஸ்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன ரிஸ்க் செட் பண்ணுறீங்களோ எண்டிங் வரைக்குமே அதுதான் உங்களுக்கு ரிஸ்காக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கணும். இப்போ ட்ரேடுக்கு இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவோன்னா கரெக்டாக அவ்வளோ மட்டும்தான் லாஸ் பண்ணணும். இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவோன்னா என்ன பண்ணணும்? அவ்வளோ மட்டும்தான் லாஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணேன், இஷ்டத்துக்கு ரிஸ்க் இருக்குன்னா டோன்ட் டூ லைக் திஸ். நீங்கள் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பார்க்கவே முடியாது. நெக்ஸ்ட், அனலைசிஸ். அனலைசிஸ்னா என்னன்னா ட்ரேடிங் பிளான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறதே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில் பார்த்தா பை போயிடுறது, ஒரு செல் கேண்டில் பார்த்தா செல் போயிடுறது, ஒரு பிளான் இருக்காது. சரி, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் நான் செல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி நான் என் கிளைண்ட்டை கொடுக்கணுங்கிற ஒரு பிளான் வச்சுருப்பேன், ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வச்சுருப்பேன். அதுதான் அந்த மார்க்கெட்டிங் பிளானை கொண்டு போகும்போது அந்த ப்ராடக்ட் எனக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க, அது பையாக இருக்கணும் செல்லாக இருக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா பிளான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்கு. ஓகே, அப் ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணீங்க இந்த எஸ்ட்ரீம் லோ லெவலில் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த எஸ்ட்ரீம் லோக்கு வர்றது வரைக்கும் யூ நீட் டு வெயிட். இங்கே எத்தனை பேர் அதை நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்கிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு இந்த எஸ்ட்ரீம் லோ வரட்டும், இந்த எஸ்ட்ரீம் லோவில் வந்தால் ட்ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்படி இல்லைன்னு வச்சுங்கன்னா சிம்பிள், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலே ட்ரேட் இருக்கணும், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் வரட்டும், இந்த ஏரியாலேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேட் எடுத்து ஸ்டாப்ல தான் இங்கே யாரும் வெயிட் பண்ணுறது கிடையாது. நேரில் போயிட்டு என்ன பண்ணுறது, இங்கே போயிட்டு ஒரு பைக் கேண்டில் மட்டும் ட்ரேட் இருக்குது சார், அதாவது ஹையில் போயிட்டு. ஸோ அது பண்ணக்கூடாது. இங்கே என்ன பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் ரொம்ப 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 முக்கியம். ட்ரேட் பிளான் இல்லாமல் நான் ட்ரேட் மார்க்கெட்டில் இறங்கவே கூடாது. ஒரு பிளான் இல்லாமல் ஒரு செட்டப்புக்குள்ள நான் இறங்கவே கூடாது, ஒரு ட்ரேட் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மைண்டு செட் பண்ணுங்க. எந்த பிளான் இல்லையா நீங்கள் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மார்க்கெட்டில் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் நான் ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும், அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியலையா நீ ட்ரேடர் அப்படிங்க கிடைக்கவே இல்லை. ஏன்னா ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பொறுமை தான். அந்த பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், யூ கேனாட் ஏபிள் டு சக்ஸஸ், யூ கேனாட் ஏபிள் டு டேஸ்ட் யுவர் சக்ஸஸ். ஸோ நான் அதனால சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ஒன் டைம் யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ். ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான், ஒரு ப்ராப்பரான ஸ்கில், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டிக் வித் ஒன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்ட அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பு என்னவா இருக்குது அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது. இந்த ஸ்ட்ராட்டஜினா அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஸ்ட்ராட்டஜினா அடுத்த ஸ்ட்ராட்டஜி, இப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம், ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா டோட்டலாக ஒரு கட்டத்தில் வந்து மைண்ட் கொலாப்ஸ் ஆகி நீங்கள் என்னத்தை கற்றுக்கிறீங்க ஏதை கற்றுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ப்ளீஸ் ஸ்டிக் வித் த ஒன் ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன சொல்ல வரேங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, இந்த விஷயத்தை கரெக்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக சொல்ல யூ வில் பி சக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் நிறைய பேர் ஃபாலோவே பண்ணாத ஒரு விஷயம். அதான் என்னன்னா டிசிப்ளின். என்னது டிசிப்ளின்? நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அது இங்கே நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த ரிஸ்க்லேயே உங்களுக்கு இதாகிடும். இந்த ரிஸ்க்ல இதாகுது அப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு தெரியும், கண்ணாமதான் ட்ரேட் எடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் எத்திக்ஸ் இருக்காது, ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினா ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ப்ராப்பர் டிசிப்ளினா ட்ரேட் இருக்காது என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் இருப்பாங்க, ஒரு ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் இருப்பாங்க, இன்னொரு ட்ரேடுக்கு 50% ரிஸ்க் இருப்பாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி
ரூல் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நிறைய பேர் இஷ்டத்துக்கு வரிசையாக 10 ட்ரேடு, 20 ட்ரேடு, 30 ட்ரேடு, 40 ட்ரேடு, 50 ட்ரேடு இப்படிங்கிற மாதிரி வரிசையாக அந்த ட்ரேட்ஸ் எடுக்கிறது. இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸே வைக்காம ட்ரேட் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸ்டாப் லாஸே வைக்காம ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது என்னால். சரி, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் எப்பவுமே உங்களோட ஃப்ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நீட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களோட ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே உங்க ஃப்ரெண்டு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கீழே விழ போறீங்கன்னு தெரிஞ்சுச்சா உங்களை தூக்கி விடுறதே அவனா தான் இருப்பான். நீங்க கீழே விழ போறீங்கன்னு தெரிஞ்சுதா உங்களை தூக்கி விடுறதே யாரா இருப்பான்? ஸ்டாப் லாஸ் அவனா தான் இருப்பான். ஏன்னா ஒரு பெரிய லாஸ்ல இருந்து காப்பாற்றிடுவான் ஸ்டாப் லாஸ். நான் அதை தான் சொல்லுவேன், ஒரு பெரிய லாஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் உங்களை காப்பாற்றுவோம். அதாவது லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேணா ஸ்டாப் லாஸ். அதனால என்ன ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வைங்க. இதெல்லாம் வந்து டிசிப்ளின் கேட்டகரியில் வரும். அதாவது லாஸ் அக்செப்டட் கேட்டகரி. அதாவது லாஸ் அக்செப்டன்ஸ்னாவே உங்களுக்கு ப்ராப்பர் டிசிப்ளின் இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப ப்ரிப்பரபிள் ஆகுங்க. நெக்ஸ்ட் எமோஷன். என்ன அது எமோஷன்? எமோஷன்ல நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. இது எல்லாமே எமோஷனை ட்ரிகர் பண்ணும். இப்போ நான் சொன்ன லாஸ்ட் பாயிண்ட் எல்லாமே எமோஷன் ட்ரிகர் பண்ணும். அதாவது எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பயம் ஒரு கேட்டகரி இருக்கு. பயத்தினாலே ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. பயம்னா உங்களை ட்ரேட் எடுக்கவே விடாது. சீரியஸாக சொல்றேன், ஃப்ராங்கா சொல்றேன். அந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும். ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடும். ஐயோ அடுத்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, இது இப்படி ட்ரேட் எடுக்கவே மாட்டீங்க, நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த பயம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது இருக்க வேணாங்கிறத என்னுடைய கோல். பயம் இருக்கவே கூடாது. திங்க் யுவர் செல்ஃப். என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கவே கூடாது. நான் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்லுது, நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது. பயந்துட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது. யூ கேனாட் ஏபிள் டு வின். புரியுதுங்களா? ஸோ அதனால நான் எப்போவும் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிதானமாக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு கிரியேட்டிங் த கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா யூ வில் பி சி யுவர் சக்ஸஸ். உங்கள் சக்ஸஸை பார்த்தா பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ப்ராப்பராக ரிஸ்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸை பார்ப்பீங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒன்றும் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் 1% இப்போ ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, கரெக்ட்? ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, 2% ரிவார்டு வைக்கிறீங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் வந்து 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேம்மா. எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறேன்? 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். 10 ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நான் 7 ட்ரேட் லாஸ் பண்ணேன். ப்ளீஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ட்ரேட் லாஸ் சொல்கிறேன் அப்படின்னா 7 ட்ரேட் லாஸ் பண்ணுறேன். 3 ட்ரேடு தான் வின் பண்ணுறேன். வின் எத்தனை? 3 ட்ரேடு. ஓகேவா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, லாஸ் ஆனால் எனக்கு 7% லாஸ் ஆகும், வின் ஆனால் எனக்கு 6% எனக்கு ப்ராஃபிட் வரும். கரெக்ட்? அப்போது 7 - 6 எனக்கு எத்தனை லாஸ்னா -1% தான். புரியுதா? நான் ஏன் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணேன்னா இதுதான் ரீசன். ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த பயம் அப்படிங்கிற ஒன்று இருக்காதுமா. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு டெமோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு டெமோ கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்க. 1:2 ரிஸ்க் ரிவார்டில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிய வேணாம், உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியும் எது சும்மா இந்த இதை அப்ளை பண்ணிப்பாங்க. 10 ட்ரேட்ஸ் எடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றுமே தெரியாமல் ட்ரை பண்ணி பாருங்க, என்ன ரிசல்ட் வருங்க உங்கள் கண்ணால் பாருங்க ப்ளீஸ். நான் அதான் சொல்கிறேன், ரிசல்ட்டை பாருங்க. ரிசல்ட்டை பார்த்தானா யூ கேன் பிலீவ், உங்களால் பிலீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்களை ரிஃபைன் பண்ணுறது. ஓகே, வெல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு. ரிவார்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைமு, ரிஸ்க்கு, ப்ராப்பர் ட்ரேடிங் பிளானு, டிசிப்ளின், எமோஷன், இந்த 5 கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவார்டு அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிவார்டு அப்படிங்கிறது என்ன ஆகும்? ப்ராப்பராக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடராக குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா டைம், T ஃபார் டைம், R ஃபார் ரிஸ்க், A ஃபார் அனலைசிஸ், D ஃபார் டிசிப்ளின், E ஃபார் எமோஷன். ட்ரேடர். புரியுதுங்களா? ஸோ ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான குவாலிட்டிஸ்லேயே உங்களுக்கு அதுலேயே எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடர். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ட்ரேடர். இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு சக்சஸ் இன் த மார்க்கெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இனிமையான பாபாய், see you all.